வணக்கம். ட்ரூலி நாசரேத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான நிகழ்ச்சி. நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற மலேரியா விழிப்புணர்வு கூட்டம். தி நாசரேத் அகாடமியில் நடைபெற்று வரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட கையெழுத்து போட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான நிகழ்ச்சி. நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காமராச நகர் ஆவடியில் வேதாந்து லேர்னிங் சென்டர் ஆவடி சார்பாக 11ஆம் வகுப்பு மாணவியருக்கு கெரியர் கைடன்ஸ் புரோகிராம் மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் IIT, JEE, நீட் போன்ற பயிற்சிகளில் கலந்து கொள்வது பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் அறிந்து கொள்ள நல்ல வாய்ப்பாக அமைந்திருந்தது. பள்ளியின் நிர்வாகம் மாணவ மாணவியரின் நலனில் அதிக கவனம் செலுத்தி மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சிகளை நடத்தியமைக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தினர். மொத்தத்தில் இந்நிகழ்ச்சி அனைத்து சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவ மாணவியருக்கு பயனுள்ள முறையில் அமைந்திருந்தது. அது டிசிப்ளின், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டிசிப்ளின் நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற மலேரியா விழிப்புணர்வு கூட்டம். கடந்த வாரம் நாசரேத் பிஎட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் உலக மலேரியா தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி பிஎட் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோல்டன் கிஷா அவர்களின் முன்னிலையிலும் உடற்கல்வி நிபுணரான திருமதி B தமிழரசி அவர்களின் தலைமையிலும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நாசரேத் பிஎட் கல்லூரியின் மாணவிகள் அனைவராலும் இணைந்து நடத்தப்பட்டது. அன்று மலேரியா இல்லாத உலகத்தை நோக்கிய பயணத்தில் பகிரப்பட்ட நாடகம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கொசுக்களால் பரவும் இந்த நோய்க்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் தொடர்ந்து வரும் சவால்களை மாணவிகளால் அன்று எடுத்துரைக்கப்பட்டது. இறுதியாக மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட நிறைவோடு விழா முடிவு பெற்றது. தி நாசரேத் அகாடமியில் நடைபெற்று வரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட். கடந்த 13/5/2024 அன்றையிலிருந்து தி நாசரேத் அகாடமி விளையாட்டு மைதானத்தில் நாசரேத் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தும் லீக் நாக் அவுட் கிரிக்கெட் டோர்னமெண்ட் போட்டி நடைபெற்று வருகின்றது. இப்போட்டி வருகின்ற 23/5/2024 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதில் KPL, S2K, சேலஞ்சர்ஸ், நாசரேத், ஒயிட் ஜெர்சி, லிட்டில் ஸ்டார்ஸ் போன்ற 7 அணிகள் பங்கு பெறுகின்றன. இப்போட்டி தொடங்கிய முதல் நாள் அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் டாஸ் போட்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். இவ்விறுவிறுப்பான பெண்கள் அணிகளுக்கிடையேயான கிரிக்கெட் போட்டி முடிவு வரை உற்சாகமாக நடைபெற்றது. இறுதி நாள் அன்று சிறந்த பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் விக்கெட் கீப்பர், பெஸ்ட் ஃபீல்டர், மேன் ஆஃப் த மேட்ச் போன்ற பரிசுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட கையெழுத்து போட்டி. டெக்கத்லான் குழுமத்தின் சார்பாக மாநில அளவில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் மற்றும் ஆங்கிலம் கையெழுத்து போட்டியில் சென்னையை சேர்ந்த பிரபல தனியார் பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளும் பங்கு பெற்றன. அதில் கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவி எல் மோக்ஷிதா தமிழ் மற்றும் ஆங்கில கையெழுத்து போட்டிகளில் பங்கு பெற்று 3ஆம் பரிசு பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தாள். பரிசு பெற்ற மாணவி எல் மோக்ஷிதாவை எம் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பாராட்டினார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.